நம் மண்ணின் மனமாக பெருமை பாடலாம். உயிர் மண்ணில் ஆரம்பம், பெண்ணில் ஆரம்பம். உணர்ந்தாலே ஆனந்தம், பரமானந்தம். புது பாதை காணவா, புது நீதி கேட்கவா, அழகான வாழ்விலே அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம். பல நிறமது மண்ணிலும் உண்டு, பல குணமது பெண்ணிலும் உண்டு. அதில் விளைவது ஆயிரமாகும், உயர்வு தாழ்வு காணாதே. பல வகை ஸ்வரம் பாடலாய் மாறும், பல வகை கலை ஆனந்தம் கூறும். பல வகை மலர் மாலையாய் மாறும், குறைத்து மதிப்பு போடாதே. அலை பொங்கினால் நிலம் தாங்குமா, புயல் சீறினால் மரம் தாங்குமா. பெண் பொங்கினால் புவி தாங்குமா, பெண் இன்றே உயிர் தோன்றுமா. தெய்வீகம் பெண்மையே அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம், அக்னி பிரவேசம். கிடைச்சதா இல்லையா? என்ன நம்பர் இது எங்கேஜ்டாவே இருக்கு. ஏய் சரி, லலிதா, அப்புறம் try பண்ணலாம். இத குடிச்சிடு. என்னதுக்கு அது? கஷாயமா? ஐயோ எனக்கு வேணாம். ஐயோ இததான் நீ சாப்பிடணும். ஏய், இது வாமிட் வராம இருக்கிறதுக்கு குடி. ஐயோ இத குடிச்சாதாங்க வாமிட் வரும். ப்ளீஸ். இப்ப நீ குடிக்க போற. நரேன் வா 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 உட்கார். அண்ணன் இல்லையா? ஏன் எங்களெல்லாம் பார்க்க வர மாட்டியா? இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். உட்கார்ந்து பேசலாமே. ம். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் சொன்னா தானே தெரியும். ஆமா, அண்ணங்க மேல காட்டுற அக்கறை நீங்க என் மேல காட்டுறது இல்ல. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? பின்ன அவங்க மட்டும் தான் தப்பு பண்ணாங்களா? நான் தப்பே பண்ணலையா? அவங்கள திருத்திட்டேங்க, நான் திருந்தாத ஜென்மன் முடிவு பண்ணிட்டேங்க. ஏன் நரேன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த குடும்பத்து மேல எங்களுக்கு அக்கறை இருக்காதா? நரேன், ஏற்கனவே 3 பிள்ளைங்களை பிரிச்சிட்டோமே, மாமா எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இதுல அவருக்கு உதவியா இருக்கிறது நீ ஒருத்தன் தான். உன்னையும் பிரிச்சிட்டோம்னா அப்புறம் மாமாக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது. வாடா நரேன், எப்போ வந்த? ஆச்சரியமா இருக்கு, வீடு தேடி வந்திருக்க. என்ன விஷயம்? நம்ம பேங்க்ல வாங்கின கடனை இன்னும் 30 நாள்ல திருப்பி கொடுக்கலனா ஃபேக்டரி வீடையும் ஜப்தி பண்ணிடுவாங்களாம். நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஐயோ, இன்னும் 3 மாசம் இருக்குல்ல, ம். அதுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். நான் சந்திரா கிட்ட பேசி இது விஷயமா என்ன பண்ணலான்னு பாக்குறேன். கவலைப்படாத. ம். வாயா, என்ன போன காரியெல்லாம் சக்சஸா? சார், நீங்க சொன்ன மாதிரி சந்திரா மேடம் கிட்ட கம்பெனியோட லாபத்துல ஷேர் கேட்டேன். அதுக்கெல்லாம் அவங்க மசியவே இல்லை. அக்ரிமெண்ட்டை மீறினா லாயரை வச்சு என் மேலே கேஸ் போட்டுருன்னு என்னையே மிரட்டுறாங்க. என்னையா பேமெண்ட்ன்ற லாயர்ன்ற கேஸ்ன்ற, நான் பார்க்காத கேஸா, மோதாத லாயரா? சரி, நீ ஒன்று செய், இதையெல்லாம் மறந்துட்டு சைலண்ட் ஆயிடு. சார், அப்போ உங்க கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்துருங்க, நான் உங்க கூட இருந்துறேன். ஏண்டா, பாமுன்னு தெரிஞ்சு எவனாவது பாக்கெட்ல எடுத்து வச்சுக்குவானா? யாரா இவன்? இழவெடுத்தவனே, எனக்கே ஏகப்பட்ட சிக்கல், நீ ஒரு இடியாப்ப சிக்கலா? அடே, அந்த சந்திரா கிட்டே எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அவங்க கம்பெனில ஒரு வேலையை வாங்கிக்க. சார், என்ன விளையாடுறீங்களா? ஒழுங்கா சந்திரா மேடம் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பேன். என்ன கடத்திட்டு வந்து காசாசை காட்டி இப்படி மோசம் மாட்டீங்களா சார்? என்னவோ கடத்திட்டு போய் உன்னை கற்பழிச்ச மாதிரி சொல்ற. அறிவு கிட்டவனே, உழைக்க கத்து கொடுக்கலாம், உழைக்க கத்து கொடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் புத்தி வேணும். உன் புத்தியை வச்சுக்கிட்டு எதெல்லாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் கத்துக்காம, எதெல்லாம் கத்துக்க கூடாதோ அதெல்லாம் கத்துக்கிட்ட. துரோகம் என்ன கத்துக்கிட்ட,
முள்ள மாதிரித்தனம் கத்துக்கிட்ட, கேப் மாதிரித்தனம் கத்துக்கிட்ட. ஏண்டா நீ அவ முதுகுலயே குத்தனுவன், என் முதுகுல குத்த எவ்வளவு நேரம் ஆகும்? நீ ஒண்ணு செய், சென்னையில தங்கிடு, இல்ல தூக்குல தொங்கிடு. கயிறுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இந்த தாம்பு கயிறு ஒண்ணு இருந்தது, எங்க போச்சு? டே முருகா, இந்த எருமை கட்டுற கயிறு இருந்தது எங்கடா போச்சு? இங்க ஒரு கண்ணுக்குட்டி தொங்க விடணும். போயிட்டானா? அட பாவி, அப்படியே போயிடுவானோ என்னன்னு தெரியலையே. சரி காமாட்சி, உன் ஆத்மா சாந்தி ஏறிட்டோம், அருள் புரி தாயே. பிரதீப், ஒரு நிமிஷம். என்ன சந்திராவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தியா? என்ன விஷயம்? ஆமாம் மாமா, அது ஒன்றும் இல்லை, சும்மா கேஷுவலாக பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். ஓ, இந்த ஃபேக்ட்ரியில் ஏதாவது வேலை வெட்டி இருந்தால் பார்க்கலான்னு வந்தியா? இது பார், நீ சந்திராவை எதுக்காக பார்க்க வந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் சுமித்ரா தான் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாளே, அப்புறம் சந்திரா கிட்ட வந்து என்ன பஞ்சாயத்து வண்டி கிடக்கு? அது எப்படி மாமா அப்படியே விட்டுற முடியும்? என்ன இருந்தாலும் அவள் என் பொண்டாட்டி இல்லையா? ஓஹோ, அதனால தான் அவளை கடத்திட்டு போய் வச்சிருந்தியா? ஐயோ மாமா, நான் இப்போ திருப்பி போய் வந்திருக்கேன். இது பார், நீ என்ன பண்ணாலும் இந்த காரியம் நடக்கவே நடக்காது. ஆனா நீ சுமித்ராவோட சேர்ந்து வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொல்றபடி செய்வியா? என்ன மாமா சொல்லுங்க, நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ராணி இருக்கிற இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போவியா? ராணி? ராணி அம்மாவா? என்ன என்ன அப்படியே ஒரேடியா திணறி போயிட்ட? உங்க ராணி அம்மாவை நான் ராணின்னு பேர் சொல்லி கூப்பிடுறேன்னா அது உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா நான் அவளை உடனடியா பார்க்கணும். என் குடும்பத்து மேல அவளுக்கு இருக்கிற பழி உணர்ச்சியை நான் போக்கி ஆகணும். அதுக்காக நீ என்ன அவகிட்ட கூட்டிட்டு போகணும். செய்வியா? மாமா, நான் எப்படி ராணி அம்மா கிட்ட? எப்ப நீ ராணி கிட்ட என்ன கூட்டிட்டு போறியோ அப்பதான் என் மகளோட மறுபடியும் சேர்ந்து வாழறதுக்கு உனக்கு ஒரு வழி பிறக்கும். சுமித்ரா கூட நான் சேர்ந்து வாழணும்னா ராணி அம்மாவை அறிமுகப்படுத்தணுமா? மாமா ஏன் இப்படி எல்லாம் கண்டிஷன் போடுறது? மெதுவா போங்க, நம்ம ஃபாலோ பண்றது உங்களுக்கு தெரியக்கூடாது. ஸ்லோவா போங்க. அந்த ரைட் டர்ன். Faster, faster. ஜெகதீஷ், நான் பிரதீப் பேசுறேன்டா. நான் போற இடம்லாம் பவித்ரா நான் ஃபாலோ பண்ணிட்டே வரேன். இப்போ என்னடா பண்றது? பயப்படாத பிரதீப், அவ ராணி அம்மா வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நீ ரூட்டை மாத்தி போயிடு, அவ கன்ஃபியூஸ் ஆயிடுவா.
இந்த இடத்துல திரும்ப போறான்னு நினைக்கிறேன். மெதுவா. ஓகே, அங்க திரும்ப வேண்டாம். இப்படியே இருங்க. மிஸ் ரேகா, இது என்ன இடம்? இங்க யார் இருக்காங்க? பிரதீப் இங்க யாரை மீட் பண்ண வந்திருக்காருங்கிறத விசாரணை பண்ணி என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, ஐ வாண்ட் மோர் டீடைல்ஸ். ஓகே மேடம், நாளைக்கே இந்த ஏரியா பத்தியும் இந்த வீட்டை பத்தி ரிப்போர்ட் கிடைக்கும். லெட்ஸ் கோ. நரேன், ஆ? இங்க என்ன நின்னுட்டு இருக்க? பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். எதுக்கு? ஒரு கம்பெனிலேருந்து வேலைக்கு ஆஃபர் வந்தது. இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சிருக்காங்க, அங்கே தான் போகிறேன். விளையாடாத நரேன். உங்க அப்பா தான் இந்த சிட்டில பெரிய பிசினஸ் மேன். அவரோட செல்ல புள்ள நீ இன்னொரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறியா? இந்த கதையில என்கிட்ட விடாத. பொய்ன்னு மட்டும் சொல்லாது ருத்ரா. எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கல, என் வீட்டில் யாரையுமே பிடிக்கல. சொந்த கால் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பார், இந்த கம்பெனியில் மட்டும் எனக்கு வேலை கிடச்சிருந்தா என்னால் பெரிய ஆள வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ருத்ரா. நிஜமாவா சொல்ற? உண்மையாக தான் சொல்கிறேன் ருத்ரா. மாறுதல்னு வரும்போது மாறித்தானே ஆகணும். எனக்கு மட்டும் இந்த வேலை கிடச்சிருந்தா எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் நான் தனியாக இருப்பேன். என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது ருத்ரா. இந்த மாதிரி நிலைமை உனக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ சொல்றதுல உண்மையா? உண்மைதான் ருத்ரா. சரி, எனக்கு டைம் ஆச்சு. பஸ் வர மாதிரி இல்லை, நான் நடந்தே போகிறேன். வா நரேன், நான் ட்ராப் பண்றேன். இல்லை வேணாம், நான் நடந்தே போகிறேன். என்ன ரொம்ப நேரமா அவன் கூட பேசிட்டு இருந்த? அக்கா, நரேன் பாவங்க்கா. அவ முந்தி மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டான். ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கான். விளையாடாத. மறுபடியும் உன்னை ஏமாத்த தான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்பா கிட்ட தான் பெரிய கம்பெனி இருக்கே, அங்க அவனுக்கு ஒரு வேலை கிடைக்காதாமா? இல்லக்கா, நான் சொல்றத நம்பு. அவங்க அப்பா கிட்ட இருக்கிறதுக்கு அவன் விரும்பலையா. அவன் அப்பா கிட்ட இருந்து வரணும்னு நினைக்கிறான். ம். நீ அவனை நம்புறியா? ம், நான் நம்புறேன். ஏன் கேக்குறேன்னா, என்னை விட உனக்கு தான் அவனை நல்லாவே தெரியும். சரி, நிஜமாவே அவன் கஷ்டப்படுறானா நான் வேணா அக்கா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன். உண்மையாவாக்கா? நீ அவனை நம்புறதுனால நான் அவனுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன். அக்கா, நான் எதுக்கும் நரேன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்க்கா. பெட்டர். ஏன்னா நம்ம கம்பெனில வேலை பண்ற அளவுக்கு அவன் இறங்கி வரணும்ல, அதுக்கு அவன் தயாரா இருக்கணும். அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேளு. சரிக்கா, அடுத்த வாட்டி அவனை பார்க்கும்போது நிச்சயமா இந்த விஷயத்தை கேட்கறேன். சரி, ஜாகிரதை. போ. வரேன்க்கா. பாய். அப்பா அப்பா அப்பா, என்னம்மா எனக்கு அந்த பெரிய ரூமை கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்றா. சொல்றம்மா? நான் அந்த பெரிய ரூமை கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன் தான். முடியாது. சுமி, உன் பையன் எனக்கு அந்த ரூம் வேணும் சுமி. அவளுக்கு அதெல்லாம் கொடுக்க கிடையாது. மாட்டேன். அவன் எனக்கே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உனக்கு எதுக்கு கேக்குற? உனக்கு எதுக்குடி ரூம்? நீ எலி மாதிரி தான் இருக்க. உனக்கு சின்ன ரூம் போதும் போ. எல்லாரும் கேட்டுட்டு இருந்தா இப்படி. ஏமா சுமி, நீ தான் கொடுத்துறமா அந்த ரூம் இல்லப்பா, அவளுக்கு? நானும் என் குழந்தையும் 2 பேரும் இருக்கோம்ல, பெரிய ரூம் வேணும்ல பெருக்கு. ஐயோ போய் சுமி, உன் பையன் தான் என்கிட்ட சொன்னா, சித்தி உங்க ரூமை நீங்களே எடுத்துக்கங்க, அந்த ரூம் எங்க மம்மிக்கு வேண்டாம்னு சொல்லிட்டான். சொன்னானா? ஹாய். ஆமா, நான் சொல்லுங்க நம்புங்கப்பா. ஏய், இது வேறயா? இல்ல, சரி, உனக்கு தனியா ஒரு ரூம் கட்டி கொடுத்துறேனே. எனக்கு அந்த ரூம் தான் வேணும். பக்கத்து வீட்டை இடிச்சு கட்டி கொடுத்துருவீங்களா? அத பத்தி என்ன? புதுசா ஒரு வீடே கட்டி கொடுத்துறேன். என் பொண்ணுங்களுக்கு இல்லாத. உனக்காக. அப்ப எங்களுக்கு அப்பாடா, அப்பாதான். ஐயோ. எத்தனோட என்ன பேச்சு பேசி பாரு. ஜானகி, ஜானகி, நீயா? நீங்க எங்க வந்த? எப்படி இருக்கேன்னு கேப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்களா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இத பாரு காமாட்சி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என் பொண்ணு வர நேரம். முதல்ல நீங்க இருந்து புறப்படு, அப்புறம் பேசிக்கலாம். உங்க பொண்ணா? யார் அது? காமாட்சி, இங்க பாருங்க, சந்திரா பண்ண காரியத்தினால எங்க பிள்ளைங்க எல்லாம் எங்களை விட்டு போயிட்டாங்க. இப்ப எங்க ஃபேக்டரி நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. அதுக்கு இதே நிலைமை நீடிச்சதுன்னா நாங்க எல்லாரும் நடுத்தெருவுக்கு வந்துருவோம்.
நீங்க பண்ண தப்புக்கு அதை அனுபவிச்சுதான் ஆகணும், புரியுதா? சுமி நீ சும்மா இரு. இத பாரு காமாட்சி, எதுவா இருந்தாலும் நான் வீட்ல வந்து பேசிக்கிறேன். இதோ எல்லாம் இவளாலதான். நாங்க இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே இவதான். ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு திமிரு ஆணவம் இருக்கக்கூடாது. உன்ன சொல்லி குத்தா இல்ல, உன்னோட பொறப்பு அப்படி இருந்தா யார் என்ன பண்ண முடியும்? யார் வீட்டுக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்து என்னைய திட்டிட்டு இருக்கீங்களா? உன் வீடா? எதுடி உன் வீடு? காமாட்சி காமாட்சி, எனக்கு இந்த வீட்ல ஒன்ன விட நிறைய உரிமை இருக்கு. இத அது பாரு தெரியுமா உனக்கு? காமாட்சி, நான் சொல்றது கேளு. தயவு செய்து வீட்டுக்கு போ. எதுவா இருந்தாலும் நான் வந்து சொல்றேன்ல. ப்ளீஸ் கிளம்புமா. நீ ஏன் அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு, இல்லனா வாட்ச்மேனை விட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள சொல்லுவேன் அவங்கள. சும்மா இருமா. நீ பேசாம இருமா. ஒண்ட வந்த அனாதை நாயினி, நீ என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள சொல்றியா? காமாட்சி, யார பார்த்து அனாதைன்னு சொல்றீங்க? என் அப்பா அம்மா முன்னாடியே நான் அனாதைன்னு சொல்றீங்களா? யாரடி உங்க அப்பா அம்மா? இவங்களா? இவங்க உன்னை எடுத்து வளர்த்தவங்க. உன்னை பெத்தவ. ஐயோ, ஏடி சொன்ன? ஏடி சொன்ன? வேண்டாம்மா, நான் அனாதை சொன்னேன். அம்மா அனாதை நாயே. கேளுங்கம்மா. வேண்டாம்மா. பொண்ணு போட்டு அனாதை அடிக்கலடி. சொன்ன கேளுங்கம்மா. நீ அனாதை, ப்ளீஸ்மா. நீ அனாதை. விடுங்கம்மா. விடுடி. இதுக்கு மாட்டீங்க. விடு. வேண்டாம்மா. சொன்ன கேளுங்க. பாத்திரி அனாதை சொன்ன. அனாதை நாயே. யாரடி சொன்னா? ப்ளீஸ் வேண்டாம்மா. அம்மா யார பாத்திரி அனாதை சொல்லி அடிக்காதீங்க. போடி. போ. வெளிய போ. சந்திரா. சந்திரா. நம்பாதம்மா. நான் பொண்ணுடா. அவ சொல்றது எதுவுமே நம்பாத. சந்திரா. நம்பாத சந்திரா. அவ சொல்றது எதுவுமே நம்பாத. எல்லாமே போய். நம்ம குடும்பத்தை கலைக்கிறதுக்காக அவ இப்படி எல்லாம் பேசுறா. சந்திரா, வாயை திறந்து பேசுமா. வாயை திறந்து அவி, பேசு. சுமி ரூம் கூட்டு போ. நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கோம். சந்திரா, எப்படி நீ சந்திரா உள்ள போ. அனாதை ஆக முடியும்? பத்தவங்க நாங்க இருக்கட்டி உனக்கு. பேசு சந்திரா, பேசு. நான் அனாதை அம்மா. சந்திரா, இல்லம்மா, இல்லடா அம்மா. நான் அனாதை அம்மா. நான் அனாதை அம்மா. இல்ல சந்திரா, நான் தான் உன்னை பெத்த அம்மா. அவ சொல்றது எதையுமே நம்பாத சந்திரா. நம்பாத சந்திரா. அப்பா. சந்திரா, ஏதோ தெருவுல போற நாய் வீட்டுக்குள்ள வந்து கொலைச்சிட்டு போகுது. அதெல்லாம் நம்பாதம்மா. அதெல்லாம் உண்மை இல்ல. இல்லப்பா, அது எப்படிப்பா யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து என்ன அனாதைன்னு சொல்லுவாங்க? நான் அனாதை அப்பா. இல்லம்மா. சொல்லுங்கப்பா. இல்லம்மா. நான் உங்க பொண்ணு இல்லையாப்பா? இல்லம்மா. இல்லப்பா. நீ அனாதை இல்லம்மா. நீ என் பொண்ணுதாம்மா. அப்பா சொல்றேன், அப்பா போய் சொல்லுவேனா? நீ என் பொண்ணுதாம்மா. நீ என் பொண்ணுதான். இல்லப்பா, நீங்க போய் சொல்றீங்க. உங்க முகம் நல்லா காட்டி கொடுக்குது. அப்பா, உண்மையை சொல்லிடுங்கப்பா. நான் எதுவா இருந்தாலும் தாங்கிக்கிறேன்ப்பா. என்கிட்ட மறைக்காதீங்க ப்ளீஸ். என்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க ப்ளீஸ்ப்பா. சந்திரா, நீ என் தங்கச்சி ராணியோட பொண்ணுமா. சந்திரா, 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 சந்திரா.